கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நேற்று ஆக்சுவலி வந்து ஒரு வீடியோ போட முடியல. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு சின்ன மவுத் சர்ஜரி. ஸோ அதனால் நேற்று அவ்வளோவா பேச முடியல. வந்தால் தான் வந்து நேற்று வீடியோ எடுக்க முடியல. முன்னாடியே பிளான் பண்ணி ப்ரீ ஷெடியூலில் இருந்தால் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் ஆஃப் தி சடனாக எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுனால அது கூட எனக்கு டைம் இல்லாமல் போச்சு. முந்தா நேற்று ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் நேற்று எமர்ஜென்சியாக சர்ஜரி இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நேற்று என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஐ அப்பாலஜிஸ் ஃபார் இட் சின்சியர்லி. ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன டாபிக் தான் பேச வரேன். பிகாஸ் இப்போவும் வந்து மவுத் வந்து பெயினிங்காக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பேச முடியாது. பட் அஃப்கோர்ஸ் தொடர்ந்து 2 நாள் அப்படிங்கிறது வந்து ஹைலி நாட் அக்செப்டபிள். அதனால தான் நேற்று வந்து சின்ன வீடியோவாச்சும் போடணும்னு சொல்லிட்டு தான் அப்பாலஜி வீடியோ போடணும் அப்படின்ட்டு அப்பாலஜி வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் தான். இந்த ஸ்கேம் வந்து ஃபினான்ஷியலாக நடக்கிற ஸ்கேம் இல்லைனாலும் பட் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இங்கே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் எத்தனை பேர் அடிக்கடி உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க? எத்தனை பேர் அடிக்கடி நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன கௌதம் சொல்கிற, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயுமே சில தவறுகள் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நான் வந்து முந்தானேத்து சம்திங் லைக் தட் அந்த டைம் என்ன பண்ணேன், ரேண்டமாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோயிங்கில் போய்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 90% எனக்கு தெரிஞ்சவங்க அண்ட் நான் யாரை ஃபாலோ பண்ண நினச்சி ஃபாலோ பண்ணணும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பேலன்ஸ் ஆகிட்டு 10% வந்து யாருன்னு எனக்கு தெரியல. சில நேம்ஸ்லாம் வந்து ஃபாரின் நேம் மாதிரி இருக்குது. சில நேம்ஸ்லாம் வந்து புரியாத ஜஸ்ட் லெட்டர்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு கொடுக்குற வேர்ட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 அக்கௌண்ட் கிட்ட நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது யாருன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அது ரொம்பவே வந்து ஷாக்கிங் ஆகுது. என்னடா இது இந்த மாதிரிலாம் கூட இன்ஸ்டாகிராம் நடக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இது எனக்கு மட்டும்தான் நடந்ததா இல்லை வேறு யாருன்னா நடந்திருக்கா இந்த மாதிரி அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரியும் நடக்குது. ஸோ அடிக்கடி நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை இன்டாக்டாக வச்சுக்கோங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கூட பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுலேயே இந்த தவறுகள் நடக்கின்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு ஃபாலோ கொடுக்கணும், அதுலேயே எனக்கே தெரியாத அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கு. யாருன்னே தெரியாத நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்ன பின்ன எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அப்படி ஒரு அக்கௌண்ட் நான் பார்த்ததே இல்லை இன்ஸ்டாகிராமில். அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதை தான் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நான் நேற்றே பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் நேற்று பேச முடியாதுனால இன்றைக்கி நான் பேசுகிறேன். இதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி. இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.